அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். இந்த 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எதை நோக்கி நம்ம வாழ்க்கை பயணம் போயிட்டே இருக்கு? நம்ம எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம்? நம்ம வாழ்க்கையில் அடுத்தது ஒரு நல்ல விஷயமாவது நடக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. பயங்கர மனக்குழப்பம், எல்லா சுற்றிலையும் அடின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ரிஷபராசிக்கு தான் இந்த 2025. ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறக்கூடிய தருணம். வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி கண்டிப்பாக போயிட்டுருக்கீங்க. உறவுகளோட சப்போர்ட் கிடைக்க போகுது உங்களுக்கு. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாக போகிறாங்க உங்களுக்கு. அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்க போகுது. காதலில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் காதல் நிச்சயம் கைகூடும். திருமணம் தடையாயிட்டிருக்கு, தள்ளி போயிட்டே இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் திருமண பிராப்தம் உண்டு. புத்திரபாக்கிய பிராப்தம் உண்டு. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ரிஷபராசிக்கு அருமையான ஒரு ஆண்டாக இருக்க போது இந்த 2026ஆம் ஆண்டு. நீங்களுமே உடல் நிலையை கவனிச்சுக்கணும். சாப்பிடக்கூடிய உணவில் கவனம் செலுத்தணும். உங்களுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். ஓடிட்டே இருக்கீங்க, சரியான தூக்கம் இல்லாமல் ஓடிட்டே இருக்கீங்க. யாருக்கெல்லாம் நீங்கள் நன்மை செஞ்சீங்களோ அவங்க எல்லாம் உங்களை முதுகில் குத்திட்டாங்க இந்த 2025. கண்டிப்பாக அது ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. நிறைய புரிய வச்சுருக்காரு கடவுள் உங்களுக்கு. இந்த 2025 யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க எத்தனை பேர் நல்லவங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிய வச்சுருக்காரு. அதனுடைய தெளிவு உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு அந்த தெளிவோடு நீங்கள் பயணிக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க போகுது. வேலை மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரியான மாற்றங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி ரிஷப ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பான ஆண்டாக இருக்க போகுது. நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.